இன்னைக்கு நம்ம கோதுமை ரவைய வச்சு டேஸ்டியான கேசரி எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இது ரொம்பவே ஈஸியாவே செஞ்சிடலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம டக்குன்னு இதை எப்படி பண்ணலாம்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கேஷ்யூ அப்புறம் கிஸ்மிஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதே பேன்ல ஒரு கப் அளவுக்கு கோதுமை ரவையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம், கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் அது வறுத்துக்கோங்க. ஒரு கப் ரவைக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி இன்னொரு பாத்திரத்துல சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். ரவை நல்லா வறுபட்டிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொதிக்க வச்சிருக்க தண்ணியை உள்ள சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மூடி போட்டு வேக வச்சிடலாம் ரவைய. இப்ப இன்னொரு பாத்திரத்துல 1/2 கப் அளவுக்கு வெல்லம், 1/2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சாலே போதும், பாக வரணும்லாம் அவசியம் இல்ல. இப்போ நம்ம ரவை நல்லாவே குக் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வெல்லம் தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கிண்டிட்டே இருந்தோம்னா கேசரி கொஞ்சம் கொஞ்சமா கெட்டியாகும். ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமா உப்பும் சேர்த்துக்கலாம். லாஸ்டா நம்ம வறுத்து வச்சிருக்க கேஷ்யூ கிஸ்மிஸ் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் கிண்டிட்டே இருந்தோம்னா நம்ம கேசரி ரெடி.